நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா நைட்டு அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. பார்த்திங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை பயங்கரமாக காலையிலேயே பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணதும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மேலே பழியை சுமத்தி அதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி காலத்தில் விஜய் கட்டின தாலியை இது இருக்கிறதுனால தாண்டி இந்த வீட்டில் நீ இருக்க இந்த தாலியை நாங்கள் அறுத்து எரிஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி நம்முடைய மல்லியோட கழுத்தில் இருக்கிற தாலியை வலுக்கட்டாயமாக பார்த்திங்கன்னா அறுத்து எறிகிறாங்க. நம்முடைய விஜயம் பார்த்திங்கன்னா வேடிக்கை மட்டும்தாங்க பார்க்குறாரு. ஏன்னா தான் அக்கா சொல்கிறதான் வேத வாக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட கழுத்தில் இருந்த தாலியை அபகரிச்சதுனால நம்முடைய மல்லியோட மனசில் கண்டிப்பாக விஜயும் மல்லியும் வெண்பாவை தூக்கி எறிஞ்சிட முடியாது. ஆனால் நம்ம விஜய் நம்முடைய மல்லியை தூக்கி எறிஞ்சிட்டா இருந்தாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதாங்க வேறு எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ரஞ்சிதா பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த தாலியை அவள் கழுத்தில் இருக்கிறப்ப நான் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அப்படி என் கழுத்தில் ஏற வேண்டிய தாலி அவள் கழுத்தில் சூழ்ச்சி பண்ணி கட்டிக்கிட்டா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜிமா. இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான். நான் கூட வெண்பாவை தான் நம்ம பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் பெரிய ஸ்கெட்சாகவே போட்டு இந்த மல்லி மேலே தேவையில்ல அது பழியை போட்டு அவளை வீட்டை விட்டே துரத்துற மாதிரி பண்ணிட்டீங்க. மாமாவால் வாயை திறக்க முடியல அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி ஆனந்தத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்ல முடியும். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக என்ன செய்ய போகிறாங்க. அதுவும் போக நம்முடைய விஜய்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நினச்சவே பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம விஜய் சரியான அக்கா பைத்தியக்காரனாக இருக்கானுங்க. கொஞ்சம் கூட மல்லிக்கு சப்போர்ட் பண்ணாதே அப்படியே மறமாட்ட நிற்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ஆன் ஃபயரில் நம்ம வெண்பாவுக்காக தான் நான் இத்தனை வீட்டில் இருந்தேன். இப்போ நீங்கள் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே, நானாக போயிட்டு நான் தான் உன் மக உன் கூட இருக்குன்ட்டு கேஸில் ஆஜராகனால அது போய் கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்றது எல்லாமே கோர்ட்டில் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். அந்த கேஸை ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் சும்மா ஒரு லெட்டரை தட்டி விடுறாங்க. விட்டுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் என் மல்லி எதுக்காக இப்படி பண்ண, ஆமாம் நீ கட்டின தாலியும் உக்கா என் கழுத்தில் பிச்சு எரிஞ்சப்போ நீ கூட தான் இருந்த. அப்போ நான் கட்டின தாலி எதுக்காக கழட்டுறீங்க கேட்டால் இப்போ நான் உனக்கு பொஞ்சாதியும் இல்லை, நீ எனக்கு புருஷனும் இல்லை. அப்போ நான் கோர்ட்டில் கான்ட்ராக்டுக்காக நடித்தேன். அது அந்த உண்மையை நான் சட்டத்துக்கு முன்னாடி சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்திங்கன்னா மல்லி அப்படியெல்லாம் பண்ணுறத உன் கழுத்தில் தாலி தான் கட்டுறேன், நான் கட்டுறேன். இதுக்கு மேலே என் வீட்டில் என்ன சொன்னாலுமே நான் அவங்கள கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. இத்தனை கண்டிக்காது, இப்போ மட்டும் என்ன கண்டிக்க போகிறீங்க? உங்கள் பொண்ணு உங்களை விட்டு போயிடுவான்ற பயத்தில் மட்டும் இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஏன் அன்னைக்கு நானும் ஒரு பொண்ணு தான், என் மேலே அபாண்டமாக உன் அக்கா ஒழுக்கம் கேட்டவனு பழி சொன்னாலியா, அன்னைக்கு எங்கே போச்சு இந்த பதட்டமும் இதுவும் அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா விஜயோட வாயை துறக்க முடியலைங்க. இதுக்கப்புறம் தான் நம்முடைய மல்லியோட ஆன் ஃபயரை பார்க்க போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் தெரிச்சு ஓட போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.